இளம் தலைமுறையினர் சமூக ஊடகவியலாளர்களாக ஒரு புது அவதாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புது வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்குள் நீங்களும் வாருங்கள் என எதிரணியினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்திரகுமார் தேரடி. அந்த வகையில் சமூக ஊடகங்களின் போக்கு சிதைக்கப்படுகிறது என்கிற வாதத்தை முன்வைக்க பேச்சாளர் கவிஞர் திரு நந்தலாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூக ஊடகம் இல்லாத நாட்களில் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்தான். சமூக ஊடகங்கள் நிரம்பி வழிகிற காலத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மீது ரவுடிகள் கை வைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சமூக ஊடகம் என்ன செஞ்சுதுங்கும்போது ஐயா பாலச்சந்திரன் அவர்களும் இனிய நண்பர்லாம் பேசினாங்க. சரி, ஒரு நாள் என் பேரன் வந்தான்ட்ட வந்து, தாத்தா அப்படின்னா என்னடா அப்படின்னேன். இந்த டார்ச்சர் என்னால் தாங்க முடியல தாத்தா அப்படின்னா. இந்த டார்ச்சருங்கிற சொல்லுக்கு எனக்கு ஸ்பெல்லிங்கே தெரியறது நான் 11ஆவது படிக்க வேண்டியிருந்துச்சு. டார்ச்சர் தாங்க முடியலன்னா, யாரா அவனை டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னேன். அம்மா தான் தாத்தா அப்படின்னா. என்னடா அவங்க அம்மா பண்ணுறாங்க அப்படின்னேன். செல்லே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க தாத்தா அப்படின்னா. ஏதுக்கு இவ்வளோதான் இருக்க அப்படின்னேன். உனக்கு என்னப்பா, நீ ரிட்டையர் ஆகிட்ட, ஜாலியாக பேப்பர் படிக்கிற, செல் பார்க்குற. எனக்கு என்ன தெரியுமா தோணுது தாத்தான்னா. என்னடா அப்படின்னேன். எப்படா ரிட்டையர் ஆகும்னு இருக்குன்னு நான் உண்மையாக விளையாடல சொல்ல, எப்போ ரிட்டையர் ஆவேன்னு தெரியலையே அப்படின்னா. நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடம் போக முடியல, எல்லார் கையிலையும் செல் கொடுத்து படி படி படினுச்சு பள்ளிக்கூடம் எல்லாமே. இன்றைக்கி ஏன் சார் செல்லில் படிக்கவும் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிங்க? ஏன் செல்லே படிக்கலாம்ல? நல்லா புரிஞ்சுங்க, செல்லு பார்க்கத்தான் சொல்லித்தரும், பள்ளிக்கூடம் தான் வாழ்வதற்கு சொல்லித்தரும். நான் இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன். தொடர்ந்து செல் பார்த்து சமூக ஊடகம் நின்னா நீ ஹீரோவைத்தான் உருவாக்குவாய், வாழ்ந்தால் மட்டும்தான் தலைவனை உருவாக்க முடியும் என்பதை நீ மனசாக. இந்த சமூக ஊடகங்களில் பேசுகிற எல்லாருமே சமூகத்தின் செயலை சொல்கிறாங்க. சார் மணிப்பூரில் பார்த்தீங்களா, அந்த நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களை சமூகமே பார்த்துச்சே, ரைட். விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தீங்களா, பார்த்தோம், ரைட். என் கேள்வி, சமூகம் பற்றியே தொடர்ந்து பேசுகிறது எனக்கு ஆர்வம் உண்டு தான். ஆனால் தனி மனுஷன் என்னான்னு யோசிச்சு பாருங்க. தனி மனுஷன் என்ன இருக்கான் சார்? இப்போது நீங்கள் டிக்டாக்ல பாட்டு பாடவா பாடம் ரெண்டு கன்றாவியாக பாடுறாங்க. அந்த பொண்ணு பாட எவனோ ஒருத்தன் பாட அந்த பொண்ணு அவனோட ஓடிப்பிட்டா. பாட்டு பாடவா ஓடி போகவான்னு மாறிச்சுல வாழ்க்கை. அதை பற்றி யார் பேசுறது? எனக்கு என்ன புரியணும் நீங்கள் சொல்கிறதுன்னா, சமூகம் பற்றி விமர்சனத்தில் சரி, ஆனால் தனி மனித வாழ்க்கை என்னாச்சுன்னு யோசிச்சு பாருங்க தயவு செய்து. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்ங்கிறாங்க. கேட்பினும் கேட்டாதானே சார்? நீங்கள் இந்த திருக்குறளை சொல்லி சொல்லி ஓட்டாதீங்க வண்டியை. கேட்பினும் சரி, கேட்டாதானே? கேட்க விடாமல் யார் செய்கிறவங்கள? கேட்க விடாமல் செய்வது இந்த செல்போனில் இருக்கிற சமூக ஊடகங்கிறத மறந்துடாதீங்க. நான் அதை பிரித்து பார்த்து தான் பேசுகிறேன் சார். வள்ளுவரையே வாட்ஸ்அப்பில் படிக்கிறான். ஏன் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆள் புத்திசாலி சார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 7 வாரத்துக்கு மேலே படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு 7 சீராக எழுதிட்டு போயிட்டாரு. இந்த அரியபதி எதுக்கு உட்காந்துருக்காரு? ஏன் எல்லாம் ஐக்கு எழுதிட்டு இருக்கிறான். 10 வரைக்கும் மேலே தாண்ட முடியலை. இப்போ 12 வயசு பொண்ணு காதலிக்கிறா. அந்த பையன் ஏமாத்திட்டு பிரிஞ்சு போயிடுறான். இந்த பொண்ணு அவனை காதலிச்சு பிரிஞ்சு வருத்தத்தில் இருக்கா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு புது வார்த்தை வந்திருக்கு, சைபர் புல்லிங் அப்படின்னு சொல்கிறான். சைபர் புல்லிங்னா சமூக வலைதளங்களின் வழியாக ஒரு பெண்ணை தொடர்ந்து கேலி செய்வது. அந்த கேலியை தாங்க முடியாமல் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. மறந்துடாத, சூசைட் பண்ணிக்கிட்டா. நீங்கள் மணிப்பூர் ஒரு பெண் இறந்ததை சொல்லுதுங்கிற நிஜமாகவே மணிப்பூர் பற்றி நான் ரொம்ப நேரம் பேச முடியும். ஆனால் என் கேள்வி, சமூகத்தில் அக்கறை இருப்பதை போல சொல்கிறீர்கள், தனிமனித வாழ்வை நீங்கள் சீர்குலைக்கிறீர்கள் என்பதை தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். அது மட்டும் இல்லை, மாஃபிங் செய்து எத்தனை பெண்கள் மாட்டேங்கிறா. யூடியூப்ல அந்த பொண்ணுங்க தேவையில்லாமல் ஏதாவது 2 படத்தை போட காலேஜில், அந்த படத்தை எடுத்து 2 பயலுக வேற ஒரு ஆபாச படத்தை தலையில் வைக்க, அந்த படத்தை ஷேர் பண்ண, சொந்தக்காரன் பார்க்க, பொண்ணு சாக, அப்பஞ்சாக, எத்தனை நியூஸ் உங்களுக்கு வேணும் இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன். அப்போ இந்த சமூக ஊடகங்கள் செய்கிற அவலங்களை பற்றி நீங்கள் தயவுசெய்து பேசுகிறோம். அது மட்டும் இல்லைங்க, சமூக ஊடகம் இல்லாத நேரத்தில் வேற வடிவத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கலையா சார்? எல்லா காலத்திலும் பிரச்சனை நடந்திருக்கு. பிரச்சனையினுடைய எண்ணிக்கையும் அளவும் தான் மாறுபடும். லவ் டுடே என்று சினிமா வந்துச்சு, பார்த்தீங்களா? பார்க்கலையா? சரி, பார்க்கலன்னா எப்படி இருக்க முடியும்?
ஏன்னா அதனால தான் லவ் டுடேன்னு வச்சா அதுக்கு பேர். நீங்கள் லவ் எஸ்டர்டே இல்லை, புரியுதா நான் சொல்கிறது? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது எஸ்டர்டே இல்லை, இன்றைக்கி லவ் டுடேல. ஏன் சார் செல்ஃபோனை மாற்றினோன்னு பிரச்சனை வந்துச்சு? அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த உலகத்திலே உள்ளங்கையில் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் உள்ளங்கையே உங்கள்கிட்ட இல்லைங்கிறது தான் இன்று காலத்தின் யதார்த்தம் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நான் நிஜமாகவே நடுவர் அவர்களை சொல்லிட்டு போகிறேன், பொய் 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 சமூக ஊடகங்களில் எப்படிப்பட்ட ஒரு ஆளியா அந்த அப்துல் ஹமீது, ஞாபகம் இருக்கும் அப்துல் ஹமீதை, இலங்கை வானொலி, அவரை செத்து போட்டாருக்கியா. இந்த சமூக ஊடகத்தில் அப்துல் ஹமீதை செத்து போனார் 4 திருப்பி சொல்ல அந்த மனுஷன் கண்ணீர் விட்டு சொன்னான், நான் உயிரோட தாண்டா இருக்கேன். ஏன்டா உயிரோடு கூட சாகடிக்கிறீங்க? யார் செஞ்ச இந்த காரியத்தை? யார் செஞ்ச இந்த காரியத்தை? நான் என்ன சொல்கிறேன், பொறுப்புள்ள யூடியூபர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. பொறுப்புள்ள விமர்சகர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அதே நேரத்தில் பொறுப்பற்றவன் கையில் சமூக ஊடகம் சிக்கி இன்று சின்னாபின்னமாக சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அளவின் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. எத்தனை கரண்ட் ஆப்பரை உங்களால் சொல்லிட முடியும்? ஒரே சினிமா பாட்டை 15 யூடியூப்பில் போட்டு சாவடிக்கிறான் சார். எங்கே சார் போய் முடிக்கிறது? நம்ம ஒரே சினிமா பாட்டை 10 பேர், என்னடான்னா அதில் நிறைய பேர் வியூஸ் கிடைச்சா காசு கிடைக்குது. ஏன் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்க புரியுதா உங்களுக்கு? பார்க்க பார்க்க காசு. அப்போது சமூக ஊடகங்கள் காசோடு கட்டப்பட்டிருக்கிற உண்மையை நீங்கள் தயவுசெய்து வெளிப்படுத்திடணும். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யூடியூப் போடுறோம், அத்தனை பேர் எதுக்காக போடுறான்? இப்போ அப்படியே சமூகத்தை திருத்துறதுக்கா? நான் இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு நண்பர்களே, செல்ஃபி எடுக்கிறதுக்கு அளவு வேண்டாமையா? நீங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்களே, ஒருத்தன் பாம்போட செல்ஃபி எடுத்துட்டான், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? பாம்போட செல்ஃபி எடுக்க அது கேட்டுச்சு, நான் தானே படம் எடுப்பேன், நீ என்னடா படம் எடுக்கிற? போட்டுச்சு. அதை ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறான், பாம்பு கடித்து விட்டது பார். நான் என்ன சொல்கிறேன், வாழ்வதற்காக படம் எடுத்தால் நீ சரி, வெறும் லைக்குக்காக படம் எடுத்தால் அது நோய் என்பதை நீங்கள் தேச மனசில் வச்சுங்க. கிரியேட்டிவிட்டி என்கிற ஒன்றை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கிரியேட்டிவிட்டி என்கிற கற்பனை திறனை சமூக ஊடகங்கள் மெல்ல 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 கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீ யோசிக்க நேரம் கொடுத்தா தான் மனுஷன் யோசிப்பான். இந்த காலையில் எழுந்திரிச்சதுல குட் மார்னிங், குட் நைட், குட் ஆஃப்டர்நூன், சாப்பிட்டியா? நீ கேட்கலாம், நான் சாப்பிட மாட்டேனாடாப்போ. நீ கேட்கலாம், நீ குட் மார்னிங் சொல்லலாம், தூங்க ஏஞ்ச மாட்டேனா? இது என்ன நோய்ங்கிற? நீங்கள் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா? நீ வாழ்வதன் மூலம் இருப்பது தெரிய வேண்டுமே தவிர நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் வாழ்வான். இந்த சமூக ஊடகம் என் பார்வை சொல்கிறேன், ரொம்ப எக்ஸஸ், அளவுக்கு அதிகம். அளவுக்கு அதிகமான எதுவும் நோயை பரப்பும். எனவே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.